இனிமேல் ஹேர் ஃபால் அண்ட் பேட் ஸ்கின்னுக்கு டாட்டா சொல்லுங்கள். லெட்ஸ் மேக் சம் ஹை ப்ரோட்டீன் லட்டு. Hello guys, welcome back to our channel. This is Resha here. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷனான ரெசிபி. In case உங்களுக்கு ஹேர் ஃபால் அண்ட் பேட் ஸ்கின் இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. That is basic high protein ladoo தான் பார்க்க போறோம். And இது also sugar free. So கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. And எனக்கு இது work out ஆச்சு, so உங்களுக்கு work out ஆக வாய்ப்பு இருக்கு. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோடு நான் வந்து 1 கப் வால்நட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து அரை கப் வந்து ஆட் பண்ணிவிட்டு 1 கப் மொத்தமாக வால்நட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், சியா சீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இதில் ஃபுல்லாக நட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் மோஸ்ட்டாக. இதில் வந்து இதோட 1 கப் ஆல்மண்ட் சேர்த்துக்கோங்க. ஆல்மண்ட் சேர்த்து அதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோவஸ்ட் ஃப்ளேமில். ஆல்மண்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதோட 1 கப் முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துட்டு அகெயின் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி சேர்த்துட்டு இதோட நான் வந்து 1/2 கப் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எனி பிராண்ட் ஓட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குவாக்கர்ஸ் ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதோட 1 கப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆர் ரியலி குட் ஃபார் யோர் ஹேர். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஃப்ளாக்ஸ் சீட்ஸை ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த லட்டுக்கு கொஞ்சம் இனிப்புக்காக ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வெல்லம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே ஃபுல்லாக மெல்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் ஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டர் பண்ணிவிட்டு இதோட நம்ம கொஞ்சமாக கொதிக்கிற மாதிரி வரும்போது கார்டமம் பவுடர், ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பவுடரோடு சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்மளோட பவுடர் மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து பவுடர்ட் ஃபார்ம்லேயும் சாப்பிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி கூட சாப்பிட்லாம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போது இதோட கடைசியாக வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சா தான் உண்டு. இல்லைனா உங்களுக்கு ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க வராது. ஸோ கொஞ்சமாக சூடாக தான் இருக்கும் நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கும் போது. ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜென்டில் ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு லட்டு ஷேப் ரெடி ஆயிரும்.
இந்த மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம வந்து லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணேன். இட்ஸ் பீன் for 3-4 months. எனக்கு வந்து என் ஸ்கின் அண்ட் ஹேரில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னோடய ஹேர் கொஞ்சம் இன்னும் ஷைனியாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் லாட் ஆஃப் தெம். மெயினாக இந்த லட்டுவை நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு கையில் ஈரம் இல்லாமல் அதே மாதிரி அந்த கண்டெய்னரில் எந்த மாய்ஸ்சரும் இல்லாத மாதிரி ட்ரையாக இருக்கிற பிளேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் அப் டு 1 week to 15 days வரைக்கும் நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங்க்கு இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். இட்ஸ் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. இதை இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக நான் வந்து எடிபிள் சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து லட்டு மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேப் பண்ணாலே வந்து கொஞ்சம் ஸ்டிக்காக ஏறும். மெயினாக நீங்கள் ஸ்டோர் பண்ணும் போது எந்த ஈரப்பதமும் இல்லாமல் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான நம்ம லட்டூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And I'll see you on the next one. Bye bye.